வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அட்டகாசமான சிக்கன் குழம்புங்க. கொங்கு ஸ்டைல் தண்ணி குழம்புங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சமாக 2 பல் பூண்டு தான் போடணுங்க, ரொம்ப போட்டுறக்கூடாது. அப்புறம் பட்டை, 1 கிராம்பு, கசகசா சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாத்தூள்லாம் போடுறோம். இதை மெயினாக நல்லா கவனிங்க. என்னென்ன மசாலாத்தூள்னால் கறி மசாலாத்தூள் 2 ஸ்பூனு, இல்லாட்டி சிக்கன் மசாலாத்தூள் எது வேணுமோ அது மாதிரி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நானே அரைச்ச கறி மசாலாத்தூள் 2 ஸ்பூனு. அது இன்னும் மிஷினில் கொடுத்து அரைக்க முடியலைங்க, நானே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்ருக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூனு. ஏன்னா நம்ம வைக்க போகிறது தண்ணி குழம்பு, அதனால தான் இவ்வளோ மசாலாத்தூள் சேர்க்குறோம். இப்போ கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் சும்மா ஒரு ரவுண்டு, சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டு அதை எடுத்தால் போதும். ஒரு மூடியில் அதாவது ஒரு 1/4 மூடின்னு வச்சுக்கலாங்க, அந்தளவுக்கு சேர்த்துனா போதும். தேங்காய் சேர்த்தாமல் இருந்தால் கூட நல்லா தான் இருக்குங்க. நாங்கள் ஒரு டைம் தேங்காய் சேர்த்தி ஒரு டைம் தேங்காய் சேர்த்தாமல் அந்த மாதிரி செய்வோம். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் கோயிலெல்லாம் அடைசல் போட்டால் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்போம். வீட்லேயும் அப்பப்போ இந்த மாதிரி வைப்போம், கிரேவியும் வைப்போம். இந்த குழம்பு எல்லாத்துக்குமே பிடிக்குங்க கட்டாயமாக. இது நாட்டுக்கோழி குழம்பாக இருந்தால் இன்னுமே செம்மையாக இருக்குங்க. இது நம்ம பிராய்லர் கோழியில் செய்கிறோம், இருந்தாலும் பிராய்லர் கோழின்னே தெரியாதுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டோம், வதக்கி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை கொஞ்சமாக தண்ணி கலந்து எடுத்துருக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். அதாவது குழம்புக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா அந்த கறிக்கோட ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நான் அடுப்பு பற்ற வைக்கல, இந்த மசாலாவெல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறமா பற்ற வைப்பேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் யாருமே நல்லாலேன்னு சொல்ல மாட்டாங்க, அத்தனை பேருமே நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ரெசிப்பிங்க இந்த ரெசிபி. நான் கறி மசாலா தூள் அரைச்சேன்னா அந்த தூளே போதுங்க, அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் அது நான் இப்போ அரைக்கிற டைம் இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்ருக்குறேங்க வீட்லேயே. விசில் ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. நாட்டுக்கோழினா 6-7 விசில் விடணும். நாட்டுக்கோழிக்கு இதே மெத்தட் நீங்கள் செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் குழம்பு எவ்வளோ திக்னஸில் இருக்குதுன்னு. இந்த குழம்பு சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதுவே கொஞ்சம் திக்காகும் போது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். சுட சுட சப்பாத்தி இருந்தால் கூட நல்லா தான் இருக்குங்க. இதே மாதிரி நல்ல நல்ல ரெசிபி பார்க்கலாங்க இந்த சுவை 6 சேனலில். பழைய வீடியோக்களையும் பாருங்கள். அப்புறம் என்னோடய இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் சேனலில் இந்த மாதிரி கோலங்கள் வருங்க, விலாகு வரும், கோலம் வரும், பாருங்கள். அந்த சேனலில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்குங்க. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.